மட்டுமல்ல, மூ என்பது முகுந்தனாகிய திருமாலை குறிக்கும். ரூ என்பது ருத்ரனாகிய சிவபெருமானை குறிக்கும். கா என்பது திருமாலினுடைய நாபி கமலத்தில் அவதரித்த பிரம்மனை குறிக்கும். திருமால் தன்னுடைய மார்பில் மகாலட்சுமியை வைத்திருக்கிறார். சிவபெருமான் தன்னுடைய இடப்பாகத்தில் உமாதேவியை வைத்திருக்கிறார். பிரம்மன் தன்னுடைய நாக்கில் சரஸ்வதியை வைத்திருக்கிறார். முருகா என்று கூப்பிட்டால், முருகா என்று வணங்கினால் அது முருகனை மட்டுமல்ல, சிவன், பிரம்மன், திருமால் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களுடைய தேவியரையும் சேர்த்து வணங்கியது போல் ஆகும் என்பதால் தான் அருணகிரியார் மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் என்று சொன்னார். அவ்வளவு சிறப்புக்குரியது முருகா என்கிற நாமம். அருணகிரியார் முருகனை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆனாலும் ஒரு பாடலை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்.